சும்மா இருக்கையில் யாரும் கூப்பிட்றது இல்லைங்க. சொந்தக்காரன் தான் சொல்கிறேன், சொந்தத்தை. ஆனால் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீடியோ எடுக்கிறப்ப தான் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. என்ன பண்ணிகிட்ருக்குற, வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது என்னத்த சொல்கிறதுனே தெரியல. 2-3 வீடியோ நான் டெலீட் பண்ணிவிட்டேன். இடையில ரிங்டோன் வந்ததுன்னா அப்படியே இதாகுன்ட்டு டெலீட் பண்ணிட்டேன். சரி, கல்யாணம் மூச்ச தம்பதிகளுக்கு, இந்த தல தீபாவளி கொண்டாடும் தம்பதிகளுக்கு சொல்கிறேன். கல்யாணம் மூச்சதில்லை, இந்த வருஷம் கல்யாணம் மூச்சு முதல் தல தீபாவளி கொண்டாடும் தம்பதியர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன், மாமியார் வீட்டுக்கு போய் மகனாக நடந்துக்குங்க, மருமகனாக நடந்துக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பவுனை போடணும், காசு கொடுக்கணும், அப்படி இப்படின்னெல்லாம் மாமியார் வீட்டை டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக தீபாவளியை இனிமையாக கொண்டாடுங்க. உங்கள் மாமனார் மாமியார் ஒய்ஃபோட சந்தோஷமாக கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எங்கள் காலத்துலையெல்லாம் தலை தீபாவளினா ரெடியாக பவுனு, அரை பவுனு, 1 பவுனுன்னு எடுத்து வச்சிடணும் மருமகனுக்கு. மருமகன் வந்தாட்டி துணிமணி பவுனு வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் மருமகனுக்கு குழு குழுன்னு இருக்கும். ஆஹா, நம்ம மாமி வீட்டில் முதல் தலை தீபாவளிக்குன்னு. அடுத்த தலை தீபாவளிக்கு அந்த நகையை கேட்டால் அது எந்த காயினா கடையில், எந்த அடகு கடையில் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சில மருமக என் மாமியார் கொடுத்ததுன்னு பத்திரமா சேவ் பண்ணி வைப்பாங்க. ஒரு சிலர் அவங்கவுங்க கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைமெல்லாம் அப்படி பவுன் எடுத்து தர்ற அளவுக்கு மாமியார் வீட்டில் நிறைய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து தருவாங்க. வசதி வாய்ப்பு இல்லாத மிடில் ஃபேமிலியாக இருக்கிறவங்க அது பவுனு இருக்கிற விலைக்கு நினச்சாவே கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் மாமியார் வீட்டில் கொடுக்கறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு, ஒரு நாளுங்கிறது 2-3 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தீபாவளி கொண்டாடிட்டு உங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவியை கூட்டி செல்லுங்கள். இன்னொன்று, நீங்கள் தீபாவளிக்கு போயிட்டு வந்தாட்டி உங்கள் அம்மா கூப்பிட்டு, ஏண்டா மாமி என்ன செஞ்சுது, என்ன தீபாவளிக்கு பண்ணுச்சு, எவ்வளோ பணம் கொடுத்தது, என்ன கறி ஆகுச்சு அப்படின்னெல்லாம் கேள்வி கண்டிப்பாக உங்கள் சொந்த பந்தமோ மற்றவங்க யார் கேட்டாலுமே, என் மாமியார் தகுதிக்கு தகுந்தது மாமனார் மாமியார் நிறக்க செஞ்சாங்க அப்படின்ட்டு நீங்கள் மகனாக நடந்து பெருமையாக அவங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்த்துங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் 2 பெண் குழந்தை பெற்று எடுத்திருக்கிறேன். அதுக்கு வர்ற மருமகன் எப்படிங்கிறது தெரியல. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தில் பயமாக இருக்குதுங்க. எங்கள் காலத்துல எல்லாம் நாங்களாம் ஒரு சின்ன சண்டைன்னு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலோ, என் தாய் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வார்த்தை என்னம்பாங்க, வந்தால் இருவரும் வாங்க, வாசப்படிக்கு முதிச்சு உள்ளே வர அப்படி இருந்தால் 2 பேர் வாங்க, தனியாக நீ வர்ற மாதிரி இருந்தால் வர்ற வழியில் கிணறு குட்டை ஆறு எதுவுமே இல்லையா, விழுந்து செத்துரு, இங்கே வராத, வாழா வெட்டியே என் வீட்டில் உக்காராதின்னு சொல்லி தான் எங்களையெல்லாம் வளர்த்தி